கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் மோசேவை கொல்ல பார்த்தார். இந்த சம்பவத்தை நாம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24, 25, 26 ஆகிய வசனங்களில் காண்கிறோம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாய் எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, ஏன் கர்த்தர் மோசேவை கொல்ல பார்த்தார்? மோசே ஒரு எபிரேயன். முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்குறார். எபிரேய ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறாருனா, 8ஆம் நாளிலே ஆண் பிள்ளைகளுக்கு நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படணும்னு சொல்லிட்டு. மோசே எபிரேயனாக இருந்தாலும் அவர் திருமணம் பண்ணியிருக்கிறது மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பெண்ணாகிய சிப்போராள் என்னும் பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறார். அப்போ மீதியான் தேசத்து மக்கள் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. ஆனால் எபிரேய ஜனங்களுக்கோ தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மோசே இதை செய்யலை. அப்போ தேவனுடைய வேலையை செய்ய வர மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை மோசேவுக்கு அறிவிக்கும்படி தான் தேவன் மோசேவை கொல்ல முற்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதை அறிந்து கொண்ட மோசேயின் மனைவியாகிய சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் குமாரனுடைய நுனித்தோலை அறுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்போது தேவனுடைய வேலை செய்ய வர மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிற மனுஷனாக மாறி நின்று தேவனுடைய வேலை செய்ய வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கிறவராக இருந்தார். அதையே அங்கே தேவன் செய்ய முற்பட்டார். இப்போ இந்த காரியத்து மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய வேலை செய்ய வந்திருக்கிற நாமும் நமக்குள் இருக்கிற வேண்டாத காரியங்கள் எல்லாம் வெட்டி வீசி எறிந்து தேவனுடைய வேலையை செய்து தேவனுடைய காரியங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி கிறிஸ்துவை போல மாறி நாமும் தேவனுக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற அவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.